விகடன் நேயர்களுக்கு வணக்கம். உலக அளவுல போர் பதற்றம், இந்தியாவுல ஐபிஎல் சீசன், ஒரு சில மாநிலங்கள்ல தேர்தலுக்கான உற்சவம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா தமிழகத்துல தேர்தலை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க மக்கள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த கலைபரங்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய சாதனையும் சத்தமில்லாம செஞ்சிருக்காங்க. நம்ம கல்பாக்கத்தை சேர்ந்த அணுசக்தி ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள். இந்த சாதனையோட முக்கியத்துவம் என்ன? இந்தியாவோட அணுசக்தி ஆராய்ச்சி அப்படிங்கிற வரலாறுல இது எவ்வளவு பெரிய ஒரு மைல்ஸ்டோன்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் விஷயங்கள்லாம் என்ன? அது எல்லாமே கொஞ்சம் புரியற மாதிரி ஒரு டீகோடிங்கா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோல தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கடந்த திங்கட்கிழமை இரவு 8:26 மணிக்கு கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் திளைச்சிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க செயல்பட்டு வர 500 மெகாவாட் திறன் கொண்ட புரோட்டோடைப் ஃபாஸ்ட் ஃபீடர் ரியாக்டர், அதாவது முன்மாதிரியான அதிவேக ஈநுழை அப்படிங்கிற மாதிரி இது தமிழ்ல மொழிபெயர்க்கலாம். பிஎஃபிஆர் அப்படின்னு இங்கிலீஷ்ல அழைக்கப்படுற இதோட ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அந்த விஞ்ஞானிகள் கொண்டாடுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிகாலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது இந்த அணு ஈநிலை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனது கட்டுப்படுத்தப்பட்ட முதல் தொடர் அணு பிளவு நிலையை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை தான் கிரிட்டிகாலிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இது என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அணு ஆராய்ச்சி திறனை பொறுத்தளவு இந்தியாவோட அந்த கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது பல தசாப்தங்களாக நீடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் அணுசக்தி அப்படிங்கிற விஷயத்தில் இந்தியா ஒரு முன்னோடி நாடு அப்படிங்கிறதையும் கூட பெருமையாக சொல்லிக்க முடியும். இப்படியான ஒரு கட்டத்தில் இந்த சாதனை எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாவோட அணுசக்தி கனவை ஒரு 3 ஸ்டேஜாக பிரிச்சிடலாம். அந்த கனவுல இருக்கிற அந்த 3 ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத படிப்படியாக இப்போ பார்க்கலாம். ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ், அதாவது PHWRs அப்படிங்கிற மாதிரி இதை சொல்றாங்க. இது வந்து முதல் ஸ்டேஜ். இரண்டாவதாக வர்றது தான் இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ஸ், FBR எனப்படும் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ஸ். மூன்றாவதாக இருக்கிறது தான் தோரியம் ரியாக்டர்ஸ். இந்த 3 நிலையும் படிப்படியா இந்திய விஞ்ஞானிகள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதாவது அழுத்தம் கூட்டப்பட்ட கனநீர் உலை அப்படிங்கிற மாதிரி அதை சொல்றாங்க. ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர். இந்த விஷயத்தை ஆல்ரெடி இந்தியா வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு நிபுணத்துவம் பெற்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஸோ முதல் ஸ்டேஜ் வெற்றிகரமாக நம்ம ஆல்ரெடி தாண்டி இருக்கோம் அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபாஸ்ட் ஃபீடர் ரியாக்டர் அப்படிங்கிற செகண்ட் ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு வருது. அது என்ன ஃபாஸ்ட் ஃபீடர் ரியாக்டர்? சாதாரண நியூக்ளியர் ரியாக்டருக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபீடர் ரியாக்டர் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸில் ஒரு ஃபியூவலை கன்சியூம் பண்ணும் இல்லையா, அந்த கன்சியூம் பண்ணுற அளவை விட அதிக அளவில் ஃபிசில் ஃபியூவல் அதோட அவுட்புட்டில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது எனர்ஜி கன்சப்ஷன் அப்படிங்கிறது இங்கே லெஸ்ஸாக இருந்துட்டு அவுட்புட் அதை விட அபரிமிதமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். இதுதான் இந்த ஃபாஸ்ட் ஃபீடர் ரியாக்டர்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போது இந்த ஸ்டேஜில் தான் இந்தியா கிட்டத்தட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி நிறைய தோரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிக அளவில் நம்ம நாட்டில் கண்டெடுக்கப்படுது. உதாரணமாக அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளம், தமிழ்நாடு, ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத் அப்படிங்கிற இந்த மாநிலங்களை ஒட்டின கடற்கரை பகுதிகளிலும், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கிற ஆற்று மணல்களையும் இந்த தோரியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தோரியமை பயன்படுத்தி நம்ம இந்த அணுசக்தி ஆராய்ச்சியை கன்டினியூ பண்ணுறோம், அது மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா அதுதான் தேர்டு ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த தேர்டு ஸ்டேஜை நோக்கி தான் நம்மளோட பயணம் இருந்துட்டு இருக்கு. இதில் இப்போ செகண்ட் ஸ்டேஜை அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சி, இந்த சாதனையோட ஒரு அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எகைன் அழுத்தம் திருத்தமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த இரண்டாவது ஸ்டேஜை நம்ம இப்போ கடந்துட்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இரண்டாவது ஸ்டேஜை நோக்கி நகர்ந்திருக்கும். அதில் ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இது புது புது ஆராய்ச்சிகளுக்கும் புது புது மைல்ஸ்டோனுக்கும் நம்மளை கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜில் அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அணு உலை தான் இப்போது சுத்தமான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதோடு அல்லாமல் அளவுக்கு அதிகமாக இருக்கிற யுரேனியத்தை புளுட்டோனியமாக மாற்றுற அந்த கெப்பாசிட்டியும் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எகைன் அந்த கிரிட்டிகாலிட்டி அப்படிங்கிற ஃபேக்டர். இதோட விளைவு என்னவா இருக்கும்? ஒரு மிஷின் அதை எடுக்கிற இன்புட் ஃபியூவலோட அதிக அளவில் அவுட்புட் ஃபியூவல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, எகைன் அது ஒரு லூப்பில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சஸ்டைனபிலிட்டி, அதாவது தொடர்ந்து அது செயல்படுறதுக்குரிய ஃபியூவல் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு சூட்சமம். அதாவது ஒரு விஷயத்தை உள்ளே எடுத்துக்குது, அந்த விஷயத்தை உள்ளே எடுத்துக்கிற அளவை விட அதிக அளவு அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுது. அந்த அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுது இல்லையா, அதை திரும்ப எகைன் அதை கன்சியூம் பண்ணி ஒரு ப்ராசஸாக அது கன்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த சஸ்டைனபிலிட்டி ஃபேக்டர், அதாவது சுற்றி ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் மாதிரி இது நடக்கிறது தான் இந்த கிரிட்டிகாலிட்டி அப்படின்னு சொல்லலாம்.
இந்த அச்சீவ்மெண்ட் தான் எதிர்காலத்தில் நம்மளோட 3வது நிலையான அந்த தோரியம் பயன்படுத்துகிற அணு உலைகள் நோக்கி நம்மளை கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதனால நமக்கு வந்து குறைவான கழிவுகள் அண்ட் அதீத ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதுதான் இந்த அச்சீவ்மெண்ட்டோட ஒரு முக்கியத்துவம். ஓகே, ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணிட்டோம். பட் இந்த அச்சீவ்மெண்ட்டில் இருக்கிற இன்னொரு பிரைமரி ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதனை முழுக்க முழுக்க இந்திய அறிவால், இந்திய விஞ்ஞானிகளால், இந்திய தொழில்நுட்பத்தால், இந்திய நிதியால் சாத்தியமாயிருக்கு அப்படிங்கிறது தான். இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? அதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு முழு ஓனர்ஷிப் 100% ஓனர்ஷிப் நம்ம இந்தியா தான் அப்படிங்கிறது இன்னொரு பெருமையான விஷயம் இல்லையா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. இதுக்கான கிரெடிட்ஸ் யாருக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்திய ஆராய்ச்சியாளர்கள், அதே மாதிரி இந்திய அணுசக்தி துறையில் கீழ் இயங்கும் பாரதிய நபிகிய வித்யுத் நிகாம் லிமிடெட் எனப்படும் பாவினி அப்படிங்கிற நிறுவனம் அண்ட் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிற அந்த விஞ்ஞானிகள், இவங்க எல்லாரோட உதவியால் தான் இது வந்து சாத்தியமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 டீம்களுக்குமே நிச்சயமாக இந்த கிரெடிட்ஸ் போய் சேரணும். இந்தியாவோட இந்த மகத்தான சாதனை குறித்து பிரதமர் நரேந்திர மோடியும் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்திருக்காரு. உதாரணத்துக்கு, இன்று இந்தியா தனது மக்கள் பயன்பாட்டுக்கான அணு ஆற்றல் பயணத்தில் ஒரு முக்கியமான படியை எடுத்து வைத்துள்ளது. இது நமது அணு ஆற்றல் திட்டத்தின் 2வது கட்டத்தை அடைந்ததற்கான சான்று. நிச்சயமா இது இந்தியாவுக்கு ஒரு பெருமைமிகு தருணம். நமது அறிவியலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட்டை இந்தியா அடைஞ்சதுக்கு நம்மளுமே நம்மளோட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறது ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு, அதாவது நியூக்ளியர் ரிலேட்டடாக படிக்கணும்னு ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா அணுசக்தியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பவராக உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சாதனை ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம். பல பரபரப்புகள், பதற்றங்களுக்கு நடுவில் இந்திய விஞ்ஞானிகளோட இந்த சாதனையை கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இதே மாதிரி நிறையா அறிவியல் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.